கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாம் தேவனோடு உறவில் எப்படி வளர்வது என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து நிறைய பாடங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ரொம்ப அழகாய் படித்தோம். இந்த வார பாடம் வேதாகமத்தை ஆராய்வது எப்படி என்ற தலைப்பின் கீழாய் படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களே நமக்கு விலைக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். பாடங்களுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுதலுக்காய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய பொன்னெழுத்துக்களை குறித்து, உம்முடைய வார்த்தைகளை குறித்து, ரட்சிப்பின் திட்டத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த உன்னதமான பேசும் புத்தகத்தை எப்படி ஆராய்வது என்று நாங்கள் படிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை நிரப்பி இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை உணர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம இந்த வாரம் 5வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். வேதாகமத்தை ஆராய்வது எப்படி. இந்த பாடத்திற்கான மனன வசனத்தையும் இந்த பாடத்திற்கான முன்னுரையும் சொல்லுங்களேன். தேவனோடு கூட நம்முடைய உறவை வளர்த்து கொள்ளுதல் என்கிற அந்த தலைப்பின் கீழாக இந்த காலாண்டில் நாம் படித்து வருகிறோம். அவ்விதமாக கடந்த வாரம் இந்த தேவனோடு கூட நம்முடைய உறவை மேம்படுத்துவதற்கு அல்லது வளர்த்து கொள்வதற்கு வேதாகமத்தினுடைய பங்கு என்ன என்பதை நாம் கடந்த வாரத்தில் பாடமாக படித்தோம். வேதாகமும் படிப்பதன் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இன்னும் அதிகரிக்கிறது என்பதை கடந்த வார பாடத்தில் படித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் அந்த வேதாகமத்தை எப்படி படிப்பது, இந்த வேதாகமத்தை படிப்பதின் வாயிலாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது, உறவிலே நாம் வளருகிறோம். ஆகவே அந்த வேதாகமத்தை படிப்பது எப்படி அல்லது அந்த வேதாகமத்தை ஆராய்வது எப்படி என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த வாரம் படிக்க போகிறோம். இந்த வாரம் நாம் எதையெல்லாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களிலே ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் அது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, அது பரிசுத்த தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்த வார்த்தைகள். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வேதாகமத்தை முதலாக நமக்கு அறிவு தெரிந்த நாட்களிலே இது வேதாகமம், இதில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்கிற அந்த காலகட்டங்களில் எப்போது நாம் முதல் நம்முடைய கரங்களிலே நமக்கென்று ஒரு வேதாகமத்தை பெற்றோமோ, இன்றைக்கு சிறு வயதில் இருக்கிறவங்க அதை பெறுகிறாங்க, வாலிப பிள்ளைகள் வேதாகமத்தை பரிசாக பெறுகிறார்கள், பெரியவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் அந்த வேதாகமத்தினுடைய முழு முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக நாம் வேதாகமத்தை கைகளிலே பெற்றிருக்கும் பொழுது அதை எப்படி நாம் பாவிக்கிறோம் என்பதை நாம் இந்த வார பாடத்தில் படிப்போம். குறிப்பாக அதற்காக எப்படிப்பட்ட நேரங்களை நாம் செலவிட வேண்டும், எந்த இடத்தை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம், அந்த வேதாகமத்தை நாம் எப்படி ஆராய வேண்டும், அந்த வேதாகமத்தை ஆராய்வதன் மூலமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, நம் மூலமாக மற்றவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். மனன வசனம் ஏசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேதாகமம், இந்த வேத வசனங்கள், வேத எழுத்துக்கள், வேத புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் படிக்கின்ற பொழுது அல்லது அது ஒரு மனிதன் அறிவிக்கின்ற பொழுது அது வெறுமையாய் திரும்பாமல் அது என்ன நோக்கத்திற்காக அந்த வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக வல்லமை வாய்ந்ததாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வசனம் இருக்கிறது, இந்த வேதாகம புஸ்தகம் இருக்கிறது என்பதை இந்த மனன வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆகவே இந்த வேதாகமத்தை நாம் படிக்கின்ற பொழுது அது நம்மிடத்தில் எதை அறிவிக்கிறது அல்லது அந்த வேதாகமம் நம்மிடத்தில் என்ன தொடர்பு கொள்ள பார்க்கிறது என்பதை மனதில் வைத்தவர்களாக ஜெப சிந்தையோடு தேவனுடைய உதவியோடு கூட இந்த வேதாகமத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நல்லது பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையை கொடுத்தீர்கள். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய கேள்வி அழகாக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு திட்டமிடுதல் அவசியம் என்று சொல்லுவாங்க. எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நேரத்தை நம் திட்டமிட வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான கருத்து. அதில்
இந்த வேதாகமத்தை ஆராய்கிற இந்த சூழ்நிலையில் நம் நேரத்தை எப்படி திட்டமிடலாம்? அந்த வேதாகமத்தை படிப்பதற்கோ அல்லது ஜெபிப்பதற்கோ நாம் சில நேரங்களிலே நேரத்தை நாம் தேர்வு செய்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம். சில நேரங்களில் அது அப்படி செய்ய முடியாமல் போகிறது. ஏனென்றால் நம்முடைய மற்ற வேலைகள் நிமித்த காரணமாக அப்படி செய்ய முடியாமல் நம்ம எப்படி பொதுவாக சில பேர் இந்த வேதாகமத்தை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்து அந்த நேரத்தில் எந்த வேலை வந்தாலும் அதை தவிர்த்து விட்டு அந்த வேதாகமத்திற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அதை படிப்பதற்கும் அல்லது ஜெபிப்பதற்கும் ஜெபித்த பிற்பாடு படிப்பதற்கும் அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து படிப்பார்கள். ஆனால் பெரும்பாலானுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது சில நேரங்களிலே கிடைக்கின்ற நேரத்தில் நாம் வேதாகமத்தை படிக்கக்கூடியவர்களாகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம். அதிலும் எந்த தவறு இல்லை. ஆனால் குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நாம் வேதாகமத்தை படிக்க நாம் விரும்புகிற பொழுது நாம் இந்த வேதாகமத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதிலிருந்து நாம் வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இங்கே எரேமியா 29:13 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நேரத்தை ஒதுக்குவது என்பது ஒரு சடங்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற சிந்தையோடு நாம் இருக்கின்ற பொழுது தானாகவே நாம் அந்த வேதாகமத்தை படிப்பதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்குகிற பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அதே போல் சங்கீதம் 34 சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் ஒரு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வேதாகமத்தை படித்து அந்த வேதாகமம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்கிற சிந்தையோடு முழு மனதோடு நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது, இந்த வேதாகமத்தை ஆராய்வதில் ஈடுபடுகிற பொழுது தான் நாம் அந்த வேதாகமத்துக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நம்மளால் வெளிக்காட்ட முடியும். ரெண்டாவது, அப்படி ஜெபத்தோடு படிக்கின்ற பொழுது கர்த்தர் அவர் நம்மிடத்தில் பேச வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு காரியம். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் அந்த வாஞ்சையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கேட்க வேண்டும். அதே போல் நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று செலவிட வேண்டும். நம்முடைய நேரம் என்பது ஆண்டவர் 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதில் நாம் ஒரு 8-7 மணி நேரம் உறங்கினாலும் கூட மற்ற நேரங்களிலே நம்ம வேலைக்கு செல்கிறோம், குடும்பத்தோடு நேரம் செலவிடுகிறோம், அல்லது பொழுதுபோக்குக்காக சில நேரங்களை நாம் செலவிடுகிறோம். இதோடு கூட சேர்ந்து இதற்கெல்லாம் பிரதானமாக நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த ஒரு நாளிலே ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து 24 மணி நேரம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே பிரதானமாக தேவனுக்கென்று நான் எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன், அந்த தேவனுக்கென்று செலவிடுகிற நேரங்களிலே நான் ஜெபிப்பதற்கென்று எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன், அந்த ஜெபிப்பதை காட்டிலும் இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தை இதை படிப்பதற்கென்று நான் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்தவர்களாக முதலாவது இந்த வேதாகமத்தை நாம் தினமும் தியானிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேதாகமத்துக்கான ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். தேவனிடத்தில் அந்த வாஞ்சையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நமக்கு இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு சோர்வாக இருந்தாலும், வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும், சோர்வான நேரங்களிலே ஜெபிப்பதற்கோ அல்லது வேதாகமத்தை வாசிப்பதற்கோ நமக்கு நேரம் கிடைக்காது. அல்லது நேரம் கிடைத்தும் நமக்கு மனச்சோர்வினாலே அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு கூட நம்ம இயலாமல் இருக்க முடியும். அந்த நேரங்களிலே நம்ம குறிப்பாக நமக்கு பிடிக்கலையோ அந்த வேதாகமத்தை எடுத்து நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக கிரியை செய்வதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த 119வது சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 119வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். உமது கட்டளைகளை நான் தியானித்து உமது வழிகளை நான் கண்ணோக்குகிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் 45
5வது 48ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை நான் தியானிப்பேன் என்று அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கப்படுது. அப்போ இந்த வேதாகமத்தை படிக்கிறதுல நான் பிரியப்படுகிறேன் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ இது நேரத்தை ஒதுக்குவது என்பது ஒரு சடங்காக சில நேரங்களில் மாறிவிடக்கூடும். ஆனால் அந்த சடங்காக அது மாறிவிடாமல் நம்ம உள்ளத்தின் வாஞ்சையிலிருந்து, அந்த வேதத்தின் மீது நாம் வைத்திருக்கிற பிரியத்திலிருந்து, அந்த வேதத்தின் மூலமாக இன்றைக்கு தேவனிடத்தில் என்ன பேச போகிறார் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வேதாகமத்தை ஆராய அணுகுகின்ற பொழுது, தானாகவே இந்த வேதாகமத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கென்று ஒரு நேரம், அந்த நேரத்தில் வேறு எந்த வேலையிலும் நான் ஈடுபட மாட்டேன், இது கர்த்தருடைய வார்த்தை படிப்பதற்கென்று நான் எனக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் ஒதுக்குகிற ஒரு நேரம் என்று நாம் முழு மனதோடு செய்கின்ற பொழுது அதனுடைய கிரியை அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடும். மிக அழகாக நேரத்தை எப்படி நாம் திட்டமிட வேண்டும் என்று சொன்னீங்க பாஸ்டர். நேரம் மாத்திரம் முக்கியமல்ல, குறிப்பிட்ட இடம் என்று சொல்லி ஆசிரியர் ஒரு அழகாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார். எப்படி நம்ம இடத்தை சூஸ் பண்ணுறது? குறிப்பிட்ட இடம் என்று சொல்லும்போது சில நேரங்களில் நமக்கு இடம் கிடைக்கும், சில நேரங்களில் இடம் கிடைக்காது. பொதுவாக நம்ம ஒரு இல்லத்தில் இருக்கின்ற போது நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, நாம் வசிப்பதற்கு வாழ்வதற்கு ஒரு இடம் இருக்கிற பொழுது அந்த இடத்திலே நாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது அந்த சின்ன இடமாக இருந்தாலும் நமக்கு மற்ற நம்முடைய சிந்தையை அல்லது நம்முடைய சிந்தையை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இல்லாத ஒரு நேரத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு இடத்தை தெரிந்து கொள்வது என்பது, அந்த இடத்தையும் நேரத்தை பற்றி படித்தோம். இடம், நேரம், இது ஏன் இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை, குறிப்பிட்ட நேரத்தை நம்ம தேர்வு செய்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல வேதாகமத்தை படிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நாம் இந்த வேதாகமத்தை படிக்கக்கூடாது, இந்த வேதாகமத்தை படித்தும் அதில் உள்ள காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதிலே பிசாசானவனும் விலத்தள்ளப்பட்ட தேவதூதர்களும் மிகவும் மும்முரமாக அவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக, ஆராய்வதன் மூலமாக, இந்த வேத சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய உறவிலே தேவனோடு கூட நம்ம நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்திருந்த பிசாசானவன் பல தொந்தரவுகளை கொண்டு வர முடியும். அதனால் நாம் சற்று ஞானம் உள்ளவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது மார்க் 1ஆம் அதிகாரம் 35 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போது அந்த இடத்துல தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட உறவு, ஒரு தனிப்பட்ட நேரம், ஒரு அமைதியான சூழல், அதிகாலையில் இருட்டோடு ஜனங்கள் எல்லாம் எழுந்திருப்பதற்கு முன்பதாகவே அவர் ஒரு வனாந்திரமான இடத்துக்கு அவர் புறப்பட்டு சென்று ஜெபித்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் தேர்வு செய்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நாம் அந்த நேரத்தை நம்ம எடுத்து அந்த இடத்துல நாம் செய்கின்ற பொழுது, ஜெபம் பண்ணுகிற பொழுது, அல்லது வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, வேதாகமத்தை ஆராய்கின்ற பொழுது, பரலோகத்திலிருந்து தேவன் நம்மிடத்தில் பேசுவதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். 1 நாளாகமம் 16-11 வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பாதபடியிலே நாம் அமர்ந்து இந்த வேதாகமத்தை நாம் படிக்கின்ற பொழுது அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு இடத்தை நாம் குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாக அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் போய் வேதாகமத்தை படித்தாலும் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலாகவும் நம்முடைய உள்ளத்தை தேற்றுகிற ஒரு அனுபவமாக இந்த வேதாகமத்தை படிக்கின்ற நேரம் அல்லது வேதாகமத்தை ஆராய்கின்ற நேரம் நமக்கு அமையும். மிக அழகாக சொன்னீங்க பாஸ்டர். ஒரு திட்டமிடுதல் அவசியம். அதற்கு வேதத்தை நம்ம தியானிக்கிறதற்கும் வேதத்தை வாசிக்கிறதற்கான ஒரு தனிப்பட்ட இடம். இப்போ இடத்தோடு நேரத்தை சொல்லிட்டீங்க, இடம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதோ சாதாரணமாக ஓடுறது போல் வேகமாக வாசிச்சுட்டு போகாமல் எப்படி வேதத்தை நம்ம ஆழமாய் ஆராய்ந்து வாசிப்பது, ஆராய்ந்து படிப்பது. வேதாகமத்தை நாம் ஆழமாக ஆராய்ந்து படிப்பதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. அதில் மிக பிரதானமான ஒரு வழி என்ன அப்படின்னா, இந்த வேதாகமத்தை யார் நமக்கு கொடுத்தாங்களோ
அவரிடத்திலே நம்ம செல்வது தான் இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து படிப்பதற்கான முதல் படி. அது ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் அந்த உதவியை கேட்க வேண்டும், ஆவியானவருடைய ஒத்தாசையை நமக்கு கேட்க வேண்டும். ஏனென்றதில் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேத வார்த்தையாக இருப்பதினாலே மனுஷிக அறிவினாலோ அல்லது மனுஷிக பகுத்தறிவினாலோ வேத வசனங்களுக்கு நம்ம விளக்கத்தை கொடுக்க முடியாது. தேவ ஆவியானவர் என்ன நோக்கத்துக்காக இந்த வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அல்லது ஆவியானவர் என்ன கருத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்காரோ, அந்த சரியான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் வழிகாட்டுதலையும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதே ஆவியானவருடைய உதவியை நாட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், முதலாவது காரியம். அடுத்ததாக சில நேரங்களிலே இந்த வேதாகமத்தை நாம் படிக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகிற காரியங்களை நாம் என்ன செய்யலாம், வசனமாக இருந்தாலும் அல்லது அதனுடைய கருத்துக்களை எழுதி வைக்கலாம். ஆராய்ந்து படிக்கின்ற பொழுது அதனுடைய கருத்துக்களை நம்ம எழுதி வைக்கலாம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு கூட அதை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்திலும் நம்ம ஈடுபட வேண்டும். அது பார்த்திங்கன்னா மற்றவர்களோடு கூட நாம் படிக்கின்ற ஒரு காரியம், இன்றைக்கி எனக்கு ஒரு காரியத்தை வேதாகமத்திலிருந்து எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது என்று சொன்னால், அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் அந்த வெளிச்சத்தை பெறுகிறார்கள். ஒன்று, எனக்கும் அது என்னுடைய மனதிலே அது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பெற முடியும். இப்போது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை பெற்று நம்முடைய சிந்தையை அதற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அதே போல் சில குறிப்பிட்ட வேத வசனத்தையோ அல்லது வேத புஸ்தகத்தையோ நம்ம என்ன செய்யலாம், தேர்வு செய்துக்கலாம். இப்போ பெரிய புஸ்தகங்களை காட்டிலும் நிருபங்கள், சில நிருபங்கள், புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் ஓரிரு அதிகாரங்கள் இருக்கின்ற, ஒரு அதிகாரம் உள்ள நிருபம் இருக்கிறது, 3 அதிகாரங்கள் உள்ள நிருபங்கள் இருக்கிறது. இப்படி சில நிருபங்களை ஒன்றொன்றாக நம்ம என்ன செய்யலாம், அதை முடிக்கலாம். அதை படிக்கின்ற பொழுது அதன் மூலமாக என்ன கருத்துக்கள் வருது என்பதை நம்ம எழுதி வைத்துக்கொள்ள முடியும். ஜெபத்தோடு கூட நம்ம சில குறிப்புகளை குறித்து வைத்துக்கொள்ளலாம், அதை எழுதி வைத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த கருத்துக்கள் அது தேவனால் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி பல காரியங்களை இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து படிப்பதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் வருகிறது. குறிப்பாக அம்மையார் அவர்கள் ஒரு காரியத்தை எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, whenever the people of God are growing in grace, they will be constantly obtaining a clear understanding of His word. They will discern new light and beauty in its sacred truths. This has been true in the history of church in all ages, and thus it will continue to end. அப்போது எப்போவெல்லாம் இந்த வேதாகமத்தை தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கிருபையை பெற்ற பிள்ளைகள் இந்த வேதாகமத்தை படிக்கிறாங்களோ, அப்போல்லாம் ஒரு தெளிவான புரிதல் இந்த வேத வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு புதிய வெளிச்சமும் இந்த சத்தியத்தின் ஒரு புதிய புரிதலும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல் இது பார்த்திங்கன்னா நமக்கு மாத்திரமல்ல, இந்த மனுக்குலத்தின் சரித்திரம் முழுவதும் இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து முழு மனதோடு படித்தவர்களுடைய அனுபவம் இப்படிப்பட்டதாக இருந்தது. ஒரு புதிய வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளாக, ஒரு புதிய அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாக, ஒரு புதிய செய்தியை பெற்ற பிள்ளைகளாக, தங்களுடைய குணம் மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக வசனத்தில் நம்ம வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதை தேவனுடைய உதவியோடு கூட படிக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது அந்த தீர்க்க தரிசனங்கள் எங்கு நிறைவேறுகிறது, அல்லது இனி நிறைவேறப் போகிறதா, அல்லது இந்த வசனங்களுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து படிப்பதற்கு முதலாவது நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதை அவசரமாக ஒரு சடங்காக படிக்காமல், அதை புரியவில்லை என்று சொன்னால் போதர்களிடத்திலோ அல்லது ஜெபத்திலோ நம்ம வைத்து அந்த வேத வசனத்திற்கான விளக்கத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அல்லது கேள்விக்கான பதிலையும் நாம் பெறுகின்ற வரைக்கும் தேவனிடத்தில் மன்றாடி இந்த வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து அறிவதன் மூலமாக நமக்கு வருகிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது முதலாவது நம்மை பலப்படுத்துகிறது. அதோடு கூட மற்றவர்களுக்கும் அது என்ன செய்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, இரட்டிப்பான ஆசீர்வாதம், அதோடு கூட முடிகிறதுல மிகவும் இனிமை என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படி வேதத்தை நம்ம படிப்பதன் மூலமாய் நம்ம இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம்? இந்த வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக நமக்கு எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னா, ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம் விதமாக கொடுக்கிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார்,
கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அநேகர் வந்து திசை தெரியாமல் அல்லது ஆலோசனை இல்லாமல் அல்லது தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனசோர்வோடு சரீர பலவீனங்களோடு சோர்வான நிலையில் காணப்படலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம முதலாவது படிக்கின்ற பொழுது இரட்டை ஆசீர்வாதம் என்று சொன்னால், முதலாவது அது எனக்குள்ளாக அது கிரியை செய்கிறது. ஒரு நண்பர்களிடத்திலோ அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து நான் இன்றைக்கு எனக்கு வேதத்தை படிக்கின்ற பொழுது எனக்கு கிடைத்த வெளிச்சம் இதுதான் என்று நாம் அவர்களோடு சம்பாஷிக்கின்ற பொழுது அல்லது விவாதிக்கின்ற பொழுது அல்லது இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற பொழுது என்னுடைய மனதில் அது ஆழமாக இருக்கிறது. அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு கிரியை செய்வதோடு மாத்திரமல்லாமல் அது மற்றவர்களுக்கும் ஆற்றி தேற்றி, நம்ம மன்ன வசனத்தில் வாசித்தது போல என்னுடைய வார்த்தை, நான் அனுப்பின வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாமல் அது செய்ய வேண்டியதை அனைத்தையும் செய்து அது மீண்டுமாக திரும்புகிறது என்று நம்ம வேதாகமத்தில் படித்தது போல இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறது. இதை நான் எனக்கு தெரிந்தவர்களிடத்தில் அறிவிக்கின்ற பொழுது அது அவர்களுடைய வாழ்விலும் அது கிரியை செய்கிறது என்பதை நமக்கு கிடைக்கின்ற இந்த வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக, மிகவும் தெளிவாக, நேர்த்தியாக சொன்னீர்கள் பாஸ்டர். நிச்சயமாகவே வேதத்தை வாசிப்பது, வேதத்தோடு கூட நாம் நேரம் செலவிடுவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது. இது பொதுவாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து பேசக்கூடிய வார்த்தை. அதை கொஞ்சம் நம்ம இந்த வேதாகமத்திற்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இதை அப்படியே வேதத்திற்கு நம்ம ஒப்பிட்டோம் என்று சொன்னால், இந்த வேதத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். பேதைகளை ஞானியாக்கின இந்த வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து படிப்போம். ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் வளருவோம். இன்னும் அதிகமாய் வேதத்தின் உள் ரகசியங்களை கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியான இடைப்படுதலுக்காக நம்ம நேரமானாலும் சரி, நம்ம இடமானாலும் சரி, நம்மளுடைய ஸ்டடி ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு இரட்டிப்பான நன்மைகள் மாத்திரமல்ல, 100 இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் பெற கிருபை செய்வாராக. ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம பாடங்களை நிறைவு செய்வோம். போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையில் இந்த காலாண்டினுடைய இன்னொரு பாடத்தை நாங்கள் படிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதாகமத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் வாஞ்சையை நீர் தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் அப்படி ஆராய்ந்து படிக்கின்ற பொழுது அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆவியானுடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேதாகமத்தின் காரியங்களை இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்வோம். கேள்விகள், சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.